Okay, sir. So good evening, friends. Good evening, ma'am. Good Yes, evening, ma'am. good evening, ma'am. Yes, good Good evening, evening, ma'am. ma'am. Good evening, ma'am. Good evening, all. So one or two questions, previous year questions, இது வரைக்கும் பார்த்ததுலேருந்து one or two questions மட்டும் கேட்டுட்டு அப்படியே இன்னைக்குள்ள questions பார்த்துடலாம். Catch 22 is a satirical war novel by Joseph Heller. yes, super. Joseph Heller. Joseph Heller. Super. Who was the first woman to win the Pulitzer Prize in Literature? First women to win the Pulitzer Prize in Literature. Edith Wharton. Yes, ma, super. Edith Wharton. And what was the debut novel of Norman Mailer? The Naked and the Dead. Yes, super. The Naked and the Dead. And Eminent Victorians. It is a work by. Lytton Strachey. Yes, super, ma'am. Lytton Strachey. Okay. So, screen share பண்ணுறேன். இன்னைக்கு கொஞ்சம் questions பார்த்துக்கலாம். So, question number 19 பாருங்க. Who among the following writers was not the one identified with the movement of the 1950s England? ஸோ கீழே இருக்கிற 4 ஆப்ஷன்ஸில் யார் வந்து 1950s மூமெண்ட்டை சார்ந்தவங்க இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ராய் ஃபுல்லர், கிங்ஸ்லே ஆமிஸ், ஃபிலிப் லார்கின் அண்ட் டொனால்ட் டேவி. ஆன்சர்? ஆன்சர் இஸ் ராய் ஃபுல்லர். ராய் ஃபுல்லர் இவர் தான் வந்துட்டு அந்த 1950s மூமெண்ட்ல இல்லாத ஒரு ஆள். ஸோ 50 இவங்க வந்து யாருக்கு எகெயின்ஸ்டா இருந்திருப்பாங்க அப்படி இந்த ஒரு இந்த 1950s அண்ட் இது உள்ள போய்ட்ஸ். மேம் உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி வருது. எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கா சார்? Yes, ma'am. Yes, ma'am. ஓகே மேம். இப்போ கிளியரா இருக்கா? Yes, ma'am. Clear. ஓகே மேம். ஸோ 1950s மூமெண்ட்ஸ் வந்துட்டு காஸ்மோபாலிட்டன் எலிட்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக இருந்த மூமெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் அதில் உள்ள குரூப் ஆஃப் போயட்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிலிப் லார்கின். ஃபிலிப் லார்கின், கிங்ஸ்லே ஆமிஸ். கிங்ஸ்லே ஆமிஸ். ஸோ ஃபிலிப் லார்கின் அண்ட் கிங்ஸ்லே ஆமிஸ் இதெல்லாம் ஸ்பெல்லிங் வந்து அந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது. அண்ட் எலிசபெத் ஜென்னிங்ஸ். எலிசபெத் ஜென்னிங்ஸ், தாமஸ் கன். Thomas Gunn or Tom Gunn. John Wayne. John Wayne. Wayne W-A-I-N. அப்புறம் டிஜே என்ரைட். டிஜே என்ரைட். ராபர்ட் கான்குவெஸ்ட். ராபர்ட் கான்குவெஸ்ட். ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு 1950s மூமெண்ட்டில் இருந்தவங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் போய்ட்ஸ் நேம் மட்டும் ரிப்பீட் பண்ணிடுறேன். ஃபிலிப் லார்கின், கிங்ஸ்லே ஆமிஸ், எலிசபெத் ஜென்னிங்ஸ், டாம் கன், ஜான் வெயின், டிஜே என்ரைட் அண்ட் ராபர்ட் கான்குவெஸ்ட். மேம் அப்போ டொனால்ட் டேவி அவங்க இல்லையா? எஸ் மேம். டொனால்ட் டேவியும் ஒன் ஆஃப் த மெம்பர்ஸ் தான் மேம். ஓகே மேம். ஓகே. ஸோ ராய் ஃபுல்லர் மட்டும் கிடையாது. ஓகே. ஸோ 20th question பாருங்க. Which of the following novels does not belong to Nuruddin Farah's Blood in the Sun trilogy? Nuruddin Farahவுடைய Blood in the Sun trilogyல எது கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்துட்டு மேப்ஸ், நாட்ஸ், கிஃப்ட்ஸ், சீக்ரெட்ஸ். ஆன்சர்? Knots.
எஸ் மேம், சூப்பர். நாட்ஸ் அப்படின்ற அந்த இது மட்டும் இந்த பிளட் இன் த சன் ட்ரிலஜில வராது. மீதி 3 மேப்ஸ், கிஃப்ட்ஸ், சீக்ரெட்ஸ் இது எல்லாமே வந்து அந்த பிளட் இன் த சன் ட்ரிலஜில வரக்கூடிய ஒர்க்ஸ். ஸோ ட்ரிலஜில இருந்து கொஸ்டின்ஸ் இருக்குது, ஒவ்வொரு இயர்லையுமே கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அக்டோபர் 2020 கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி 3 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ட்ரிலஜி. ஜஸ்ட் அந்த ட்ரிலஜியில் உள்ள டைட்டில்ஸை வச்சுட்டே வந்துட்டு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த நூருடின் ஃபராவுடைய ட்ரிலஜி சொல்லிடுறேன். ஸோ இந்த கொஸ்டினில் இருக்க மாதிரி பிளட் இன் த சன் ட்ரிலஜி அதில் இருக்கக்கூடிய ஒர்க்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் மேப்ஸ். First one is Maps, 1986 la 1986. Second one Gifts, 1993. And third one Secrets, 1998. First one Maps, 1986. Second one Gifts, 1993. And third one Secrets, 1998. So in the Blood in the Sun trilogy la in the Gifts in the particular work மட்டும் செகண்ட் பர்சன் நரேஷனில் இருக்கும். செகண்ட் பர்சன் நரேஷனில் இருக்கும். யூஸ்வலாக எல்லா நாவல்ஸ் ஆர் ஒர்க்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் ஆர் தேர்ட் பர்சனில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது வந்து யூ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் பர்சன் நரேஷனில் இருக்கும் கிஃப்ட்ஸ் அப்படின்றது மட்டும். அண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் இஷிகுராவுடைய ஒரே ஒரு நாவல் மட்டும் தேர்ட் பர்சன் நரேஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. Buried Giant. எஸ் மேம், எஸ் மேம், சூப்பர். ஸோ த பரீட் ஜெயண்ட் அப்படின்ற ஒரு நாவல் மட்டும் இஷிகுராவோட இதில் தேர்ட் பர்சன் நரேஷனில் இருக்கும். மீதி எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் நரேஷனில் இருக்கும் அவரோடது. ஓகே, ஸோ இந்த நுருடின் ஃபராவுடைய இது வந்து ஒரு இது பார்த்துட்டோம், பிளட் இன் த சன் ட்ரிலஜி பார்த்துட்டோம். இன்னும் 2 ட்ரிலஜிஸ் அவங்க எழுதியிருக்காங்க. ஸோ அது சொல்கிறேன். பாஸ்ட் இம்பர்ஃபெக்ட் ட்ரிலஜி. பாஸ்ட் இம்பர்ஃபெக்ட் ட்ரிலஜி. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லிங்க்ஸ். LINKS லிங்க்ஸ் 2004. அதுக்கப்புறம் நாட்ஸ் KNOTS நாட்ஸ் 2007. அண்ட் தேர்ட் ஒன் கிராஸ் போன்ஸ் இது 2011. ஸோ பாஸ்ட் இம்பர்ஃபெக்ட் ட்ரிலஜியில் உள்ள ஒர்க்ஸ் லிங்க்ஸ், நாட்ஸ் அண்ட் கிராஸ் போன்ஸ். அண்ட் இவங்களோட 3வது ட்ரிலஜி வேரியேஷன்ஸ் on the theme of an African dictatorship. Variations on the theme of an African dictatorship. So இதில் இருக்கக்கூடிய 3 ஒர்க்ஸ் எதெல்லாம் அப்படின்னா ஸ்வீட் அண்ட் சோர் மில்க். 1979 பப்ளிஷ் ஆயிருக்கும். 1979 பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் செகண்ட் ஒன் சார்டின்ஸ். SARDINES சார்டின்ஸ் இது வந்து 1981. அண்ட் தேர்ட் ஒர்க் க்ளோஸ் சீசேம். இது வந்து 1979. ஸோ ஸ்வீட் அண்ட் சோர் மில்க், சார்டின்ஸ், க்ளோஸ் சீசேம். அண்ட் சீசேம் அண்ட் லிலிஸ் இது யாரோட ஒர்க்? சீசேம் அண்ட் லிலிஸ் ஜான் ரஸ்கின். எஸ் மேம், சூப்பர். ஸோ சீசேம் அண்ட் லிலிஸ் வந்து ஜான் ரஸ்கினோடது. இது வந்து 1865 பப்ளிஷ் ஆகிருக்கும். ஸோ இது நுருடின் ஃபராவுடைய 3 ட்ரிலஜி பார்த்துருக்கோம். அண்ட் அக்டோபர் 2020 செஷனில் ஒரு 3 ட்ரிலஜிஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஜான் கேல்ஸ்வர்த்தியோடைய ஃபேமஸான ட்ரிலஜி என்னது? ஃபார்சைட் சாகா. எஸ் மேம், சூப்பர். ஃபார்சைட் சாகா. அண்ட் அதில் எத்தனை இன்டர்லூட்ஸ் இருக்கும்? 2 interludes and 2 interludes. Yes, 2 interludes and 3 works. So அந்த interludes என்னலாம்? Too Late in Chancery. எஸ் மேம், Too Late in Chancery ரெண்டுமே வந்து அதில் வரக்கூடிய அந்த ட்ரிலஜியில் வரக்கூடிய ஒர்க்ஸ். இன்டர்லூட்ஸ் வந்துட்டு நான் சொல்கிறேன். இந்தியன் சம்மர் ஆஃப் அ ஃபோர்சைட். இது வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்லூட். செகண்ட் இன்டர்லூட் வந்து அவேக்கனிங். ஸோ அவேக்கனிங் உடைய இயர் வந்து 1920.
அண்ட் மேம் சொன்ன மாதிரி அந்த ஃபோர் சைட் சாகால இருக்கக்கூடிய அந்த 3 ஒர்க்ஸ் ட்ரிலஜியில் இருக்கக்கூடிய 3 ஒர்க்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் மேன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. த மேன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இது 1906 பப்ளிஷ் ஆகிருக்கும். செகண்ட் ஒர்க் இன் சான்சரி 1920. இன் சான்சரி 1920. அண்ட் தேர்ட் ஒர்க் டூ லெட் 1921. ஸோ இந்த மேன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன் சான்சரி டூ லெட் மூணுமே வந்து ட்ரிலஜியில் இருக்கக்கூடிய ஒர்க்ஸ். இந்தியன் சம்மர் ஆஃப் அ ஃபோர் சைட் அண்ட் அவேக்கனிங் இது ரெண்டும் வந்து இன்டர்லூட்ஸ். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா அக்டோபர் 2020 செஷனில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து இதில் எந்த 2 வந்து இன்டர்லூட் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ நமக்கு அந்த நாவல்ஸ் தெரிஞ்சிருக்கும் அண்ட் இன்டர்லூட் நேமும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் எது இன்டர்லூட் அப்படின்றதுல கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்திருக்கலாம். ஸோ அதை லைட்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் மேம் இது இந்த செகண்ட் நாவல் இந்த இன்சான்சரி ஸ்பெல்லிங் ஓகே சார் ஸ்பெல் பண்ணிடுறேன். இன் சான்சரி ஐஎன் சான்சரி CHANCERY CHANCERY. எஸ் சார். அண்ட் October 2020 செஷனில் there was a question from Paul Auster's நியூயார்க் ட்ரிலஜி. பால் ஆஸ்டருடைய ட்ரிலஜியோடைய நேம் நியூயார்க் ட்ரிலஜி, த நியூயார்க் ட்ரிலஜி. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒர்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிட்டி ஆஃப் கிளாஸ் 1985 பப்ளிஷ் ஆனது. செகண்ட் ஒர்க் கோஸ்ட்ஸ். செகண்ட் ஒர்க் இஸ் கோஸ்ட்ஸ் 1986. அண்ட் தேர்ட் ஒன் த லாக்ட் ரூம் இதுவும் 1986. த லாக்ட் ரூம் 1986. அண்ட் குவிஸ் பார்க்குறப்போ ரேபிட் ஃபயர் பார்க்குறப்போ பார்த்தோம் 1984 இந்த நாவலுக்கு ஒரு ஆள் வந்து ட்ரிபியூட் எழுதியிருப்பாரு. ஞாபகம் இருக்கா? ஆந்தனி பர்கிஸ். 1985 நாவல். எஸ் 1985 அப்படின்ற டைட்டில் ஆந்தனி பர்கிஸ் வந்து ட்ரிபியூட் எழுதியிருப்பார். ஸோ பால் ஆஸ்டருடைய நியூயார்க் ட்ரிலஜியில் உள்ள ஒர்க்ஸ் சிட்டி ஆஃப் கிளாஸ், கோஸ்ட்ஸ் அண்ட் லாக்ட் ரூம். அண்ட் ஸோ ஜாய்ஸ் கேரியோடைய ட்ரிலஜியில் இருந்தும் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஜாய்ஸ் கேரியோடைய ட்ரிலஜி வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிலஜி வந்து ட்ரிலஜி ஆன் ஆர்ட். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து ஹர் செல்ஃப் சர்ப்ரைஸ்ட் 1941. டு பி அ பில்கிரம் 1942. அண்ட் தேர்ட் ஒர்க் த ஹார்ஸஸ் மவுத் 1944. ஸோ இது மூணுமே வந்து ட்ரிலஜி ஆன் ஆர்ட். அண்ட் இவர் இன்னொரு ட்ரிலஜியும் எழுதியிருக்காரு. ஸோ அந்த மேம் எக்ஸ்கியூஸ் மீ, இன்னும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். எஸ் மேம், ஷோ மேம். ஸோ ஜாய்ஸ் கேரியோடைய ட்ரிலஜி வந்து ட்ரிலஜி ஆன் ஆர்ட். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒர்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஹர் செல்ஃப் சர்ப்ரைஸ்ட் 1941. செகண்ட் ஒர்க் டு பி அ பில்கிரம் 1942. அண்ட் தேர்ட் ஒன் த ஹார்ஸஸ் மவுத் 1944. அண்ட் இவருடைய அதர் ட்ரிலஜி அதில் இருக்கக்கூடிய 3 ஒர்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் அ பிரிசனர் ஆஃப் கிரேஸ் 1952. எக்ஸப்ட் தி லார்ட் 1953. செகண்ட் ஒர்க் எக்ஸப்ட் தி லார்ட் 1953. அண்ட் தேர்ட் ஒர்க் நாட் ஹானர் மோர் 1955. ஸோ இந்த நம்ம நொபுடன் ஃபெரா கேட்குறப்போ பார்த்தோம். ஸோ ட்ரிலஜியிலேருந்து எப்படி கேட்காங்க அப்படின்னா 2 ட்ரிலஜி இருந்ததுன்னா அதுலேருந்து ஒரு இதை மட்டும் கொடுத்து அதில் எது இல்லை அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ட்ரிலஜி பார்க்குறப்போ அந்த டைட்டில்ஸ் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது. மேம் ஜாய்ஸ் கேரியோடைய செகண்ட் ட்ரிலஜி கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்களேன். ஓகே மேம். ஸோ ஜாய்ஸ் கேரியோடைய அதர் ட்ரிலஜி அதில் ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து அ பிரிசனர் ஆஃப் கிரேஸ் 1952. செகண்ட் ஒன் எக்ஸப்ட் தி லார்ட் 1953. அண்ட் தேர்ட் ஒன் நாட் ஹானர் மோர் 1955.
எஸ் தேங்க்யூ ஆதிகா மேம். ஸோ ஆதிகா மேம் சாட் பாக்ஸில் போட்டிருக்காங்க அந்த டைட்டில்ஸ். ஓகே, ஸோ இதில் இருந்து மட்டும் கொஸ்டின்ஸ் கேட்டுடுறேன். நுருடன் ஃபெராவுடைய பிளட் இன் த சன் ட்ரிலஜியில் எந்த 3 ஒர்க்ஸ் வரும்? Maps, his secret. எஸ் சூப்பர். மேப்ஸ், கிஃப்ட்ஸ் அண்ட் சீக்ரெட்ஸ். இதில் எந்த ஒர்க் செகண்ட் பர்சன் நரேஷனில்? Gifts. எஸ் சூப்பர், கிஃப்ட்ஸ் அப்படின்ற ஒர்க். அண்ட் பாஸ்ட் இம்பர்ஃபெக்ட் ட்ரிலஜியில் உள்ள ஒர்க்ஸ்? Links, knots. எஸ் சூப்பர், லிங்க்ஸ், நாட்ஸ் அண்ட் கிராஸ் போன்ஸ். க்ளோஸ் சீசேம் இந்த ஒர்க் எந்த ட்ரிலஜியில் வரும்? க்ளோஸ் சீசேம். Variation on the theme of African dictatorship. Yes, super. Variations on the theme of an African dictatorship. இதுவும் நுருடன் ஃபெராவுடைய ட்ரிலஜி. அண்ட் சிசேம் அண்ட் லிலிஸ் இது யாரோட ஒர்க்? John Ruskin. John Ruskin. எஸ் சூப்பர், ஜான் ரஸ்கின். அண்ட் ஃபோர்சைட் சாகால வரக்கூடிய 2 இன்டர்லூட்ஸ் நேம் என்ன? Indian Summer of a Foresight Awakening. எஸ் சூப்பர், இந்தியன் சம்மர் ஆஃப் அ ஃபோர்சைட் அண்ட் அவேக்கனிங். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ 21st question பாருங்க. In the following series, which one has all the poets correctly matched in the poems? ஸோ போயம் அண்ட் போயட்டோட நேம் வந்து எதில் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர்? Fourth one, ma'am. எஸ் சூப்பர் மேம். ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4. ஸோ நெசிம் இசிக்கேலுடைய ஒர்க் வந்து பொயட், லவர், பேட் வாட்சர். ஸோ ஆப்ஷன் 4ல் அந்த பொயட்டோட நேம் அண்ட் டைட்டில் இருக்குது. ஸோ அதை ஸ்பெல்லிங்ஸ்க்கு அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இசிக்கேலுடையது பொயட், லவர், பேர்ட் வாட்சர். ஸோ இதில் என்ன தீமில் எழுதியிருப்பாரு அப்படின்னா, பேஷன்ஸ் தான் வந்துட்டு சக்ஸஸ்க்கான பெஸ்ட் வே அப்படின்னு சொல்லியிருப்பார். பேஷன்ஸ், பொறுமை தான் வந்துட்டு சக்ஸஸ்க்கான பெஸ்ட் வே அப்படின்னு சொல்லியிருப்பார். அண்ட் செகண்ட் ஒர்க் ராமானுஜனுடைய ஒர்க் போம் ஸ்மால் ஸ்கேல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் அ கிரேட் ஹவுஸ். ஸ்மால் ஸ்கேல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் அ கிரேட் ஹவுஸ். இதில் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இவரோட வீட்டுக்கு எதெல்லாம் வருதோ அது எல்லாமே வந்து இட் ஸ்டேஸ் தங்கிடுது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அண்ட் இவரோட வீட்டில் இருந்து ஏதாவது ஒன்று லீவ் ஆகி போனாலும் அது வந்து திரும்ப வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு தீமில் எழுதியிருப்பார். ஸோ வாட் எவர் தட் கம்ஸ் இன் டு ஹிஸ் ஹவுஸ் ஆல்வேஸ் ஸ்டேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு தீமில் எழுதியிருப்பார். ஸ்மால் ஸ்கேல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் அ கிரேட் ஹவுஸ் இன் த ஒர்க். அண்ட் தேர்ட் ஒன் டோரு டட்டுடைய அவர் கேசிகுனா ட்ரீ. அவர் கேசிகுனா ட்ரீ. ஸோ இது ஃபேமஸான போம் தான். ஸோ இவங்க வந்துட்டு டோரு டட் வந்துட்டு விண்டோ பக்கத்தில் உட்காந்து ஒரு ட்ரீயை வந்து பார்த்துட்டே இருப்பாங்க எப்போவும். ஸோ அந்த ட்ரீ வந்துட்டு அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸை ரிமைண்ட் பண்ணும். விண்டோ பக்கத்தில் உட்காந்து ஒரு ட்ரீயை பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ட்ரீ வந்துட்டு அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸை வந்து ரிமைண்ட் பண்ணும். அண்ட் ஃபைனல் ஒர்க் ஜெயந்த மகாபத்ராவுடையது. ஜெயந்த மகாபத்ராவுடையது. போமோட நேம் சன்செட் அட் பூரி, சன்செட் அட் பூரி ஆர் டான் அட் பூரி, DAWN, டான் அட் பூரி. ஸோ இதில் எதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஜெகநாத் JAGANNATH ஜெகநாத் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய டெம்பிள். ஸோ அந்த டெம்பிளுக்கு நிறைய பில்கிரம்ஸ் வந்து விசிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பில்கிரம்ஸ் பற்றியும் அண்ட் அந்த சீஷோர் பற்றியும் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். ஜெயந்த மகாபத்ராவுடைய சன்செட் அட் பூரி இந்த ஒர்க்கில் ஜெகநாத் டெம்பிளுக்கு வரக்கூடிய பில்கிரம்ஸ் பற்றியும் அந்த சீஷோர் பற்றியும் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ 22nd கொஸ்டின் பாருங்கள்.
From among the following, identify the incorrect observation regarding Ferdinand de Saussures seminal distinction between Lang and Parole. லேங் அண்ட் பரோலுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ரைட் ஆன்சர் எது? ஆன்சர். ஸோ எதை வந்து எஸ் மேம், சூப்பர். ஆன்சர் 1, ஆப்ஷன் 1 தான் வந்து ரைட்டான ஆன்சர். ஸோ இது லேங் அண்ட் பரோல் ரொம்ப இதான இதுவும் இல்லை, ஐ மீன் ஸ்ட்ரேஞ்சான டேர்ம்ஸ் இல்லை, நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ லேங் அப்படின்னா நமக்கு தெரியும், ஒரு லாங்குவேஜில் இருக்கக்கூடிய எல்லா ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸை வந்து லேங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹோல் சிஸ்டம் ஆஃப் கிராமரை வந்து லேங் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் பரோலை வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பர்டிகுலர் இன்ஸ்டன்சஸ், நம்ம இண்டிவிஜுவலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து பரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லேங் அப்படின்னா கிராமர், ஃபுல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், கன்வென்ஷன்ஸ், இது எல்லாமே வந்து லேங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் நம்ம வந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ண மாட்டோம். நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தாலும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்துட்டு ஒரு சில விஷயங்களை தான் வந்து ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை அந்த மாதிரி இண்டிவிஜுவல் யூசேஜை பரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதே மாதிரி அக்டோபர் 2020 பிஜின் அண்ட் கிரியோல்க்கு வந்து டிஃப்ரென்சியேஷன் இதே மாதிரி டெஃபினேஷன் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ வாட் இஸ் பிஜின் அண்ட் வாட் இஸ் கிரியோல்? பிஜின் அண்ட் கிரியோல். ஸோ ஓகே, இதுவும் நம்ம ஆல்ரெடி சொல்லுமா சொல்லு. 2 or 3 people வந்துட்டு லாங்குவேஜ் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது பிஜின். எஸ் மேம். அண்ட் கிரியோ? மெனி பீப்புள், அதே மாதிரி நிறைய பீப்புள் சேர்ந்து லாங்குவேஜ் மிக்ஸ் பண்ணி பேசுறது கிரியோல். ஓகேம்மா. ஸோ நான் அதை இன்னும் கொஞ்சம் அப்டேட் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ கெஜப்ரியா சொன்ன மாதிரி அண்ட் குரு நாகலட்சுமி மேம் போட்டிருக்க மாதிரி வேறு வேறு லாங்குவேஜஸ் பேசக்கூடிய கொஞ்சம் மக்கள் ட்ரேடு பர்பஸ்க்காக இல்லை ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அவங்க ஒன்று சேர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இவங்க வேற லாங்குவேஜ், இப்போ ஒருத்தங்க வந்து ஹிந்தி பேசுறாங்க, ஒருத்தங்க தமிழ் பேசுறாங்க, ஒருத்தங்க இங்கிலீஷ் பேசுறாங்க அப்படின்னா, இப்போ ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வச்சுக்கோமே, இவங்க 2 பேரும் இருக்காங்க அப்படின்னா அவங்க 2 பேரும் காமனாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இடையில ஒரு லாங்குவேஜ் வச்சுப்பாங்க. அந்த லாங்குவேஜில் வந்துட்டு பெரிய அளவில் ஒரு கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் ஒருத்தங்க பேசுறது இன்னொருத்தங்களுக்கு புரியுற அளவுக்கான ஒரு லாங்குவேஜை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. நம்ம தங்கிலீஷ், இங்கிலீஷ் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இந்த மாதிரி 2க்கும் இடையில ஒரு காமன் லாங்குவேஜ் வந்து உருவாக்கிப்பாங்க. ஸோ அதில் கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்காது, அது வந்து இம்பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அதை வந்து பிஜின் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஸோ அவங்களோட ஜென்ரேஷன் எல்லா அவங்களோட ஃபேமிலி எல்லாமே அப்படியே அங்கேயே செட்டில் ஆகி அந்த இங்கிலீஷ் ஆர் தங்கிலீஷ் அதுவே வந்து ஒரு லாங்குவேஜாக, ஃபுல் லாங்குவேஜாக டெவலப் ஆச்சுன்னா அதை வந்து கிரியோல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இம்பர்ஃபெக்டாக கிராமட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் கொஞ்சம் மக்கள் மட்டும் பேசிகிட்டு இருந்தால் அது பிஜின்னு சொல்கிறோம். வேறஸ் அதுவே அந்த மக்கள் வந்து அங்கேயே செட்டில் ஆகி அந்த லாங்குவேஜையே ஃபர்ஸ்ட் லாங்குவேஜாக ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா, ஸோ அந்த லாங்குவேஜே பர்ஃபெக்ட் ஆகிட்டு அப்படின்னா அதை வந்து கிரியோல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த 2 விஷயம் வந்து அக்டோபர் 2020 கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஸோ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுட்டேன். Our Casagona Tree is a poem by Torudet. And patience is the best way to succeed அப்படின்னு சொல்லி எந்த poet சொல்லியிருக்காங்க? Nazim Ezekiel. Yes, Nazim Ezekiel. எந்த ஒர்க்ல? Poet lover, Poetry lover, bird watcher. Yes, poet lover and bird watcher. And ஜெயந்த மகாபத்ராவுடைய எந்த போம்ல ஜெகநாத் டெம்பிள் பத்தின டிஸ்கிரிப்ஷன் இருக்கு? Sunset at Puri or Dawn at Puri. Yes, Sunset at Puri or Dawn at Puri. And Lang and Parole இதுல எது வந்து பர்టిక్యులர் இன்ஸ்டன்சஸ் பத்தி சொல்றது? Parole. Yes, Parole. And Pidgin and Creole இது ரெண்டுல பெர்ஃபெக்ட்டா டெவலப்டா இருக்கக்கூடிய லாங்குவேஜ் எது? Creole. Super. Creole. Okay. So
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். Question number 23 பாருங்க. John Haywood wrote a farcical interlude called the Four P's. ஸோ அந்த 4 P's என்னலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜான் ஹேவுடைய farcical interludeல இருக்கக்கூடிய அந்த 4 P's எதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர். Fourth one. Palmer, Pardoner, Apothecary, Peddler. எஸ் சூப்பர் மேம். ஸோ ஆப்ஷன் 4 தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஜான் ஹேவுடைய த 4 P's அப்படின்றது இட் இஸ் அ farcical interlude. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த 4 P's என்னெல்லாம் அப்படின்றது அந்த 4th ஆப்ஷனில் கரெக்டான ஆர்டர் இருக்கு. ஸோ பாமர், பார்டனர், பாத்திகரி அண்ட் பெட்லர். ஸோ இந்த பாமர் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னா இவர் வந்து ஒரு பில்கிரம். ஸோ பாமர் வந்து ஒரு பில்கிரம். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இவர் நிறைய ஷ்ரைன்ஸை இவரோட வாழ்க்கையில் விசிட் பண்ணியிருப்பார். நிறைய புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வந்திருப்பார். ஸோ அதை பற்றி அதிகமாக போஸ்ட் பண்ணுவார் பாமர். அண்ட் பார்டனர் இந்த கேரக்டர் யார் அப்படின்னா ஸோ நமக்கு தெரியும் அந்த பாவ மன்னிப்பை வந்து விற்கக்கூடிய செல் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வந்து பார்டனர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதாவது இந்த ரிடம்ஷன் அப்படின்றத தான் வந்து நம்ம இந்த இதுலேயே பாவ மன்னிப்புலேயே வந்துட்டு கேட்டலாமே. இவங்கெல்லாம் இந்த பில்கிரிம்ஸ்லாம் ஏன் வந்து இப்படி பில்கிரிமேஜ் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பில்கிரிமேஜுடைய வேல்யூஸை வந்து கொஸ்டின் பண்ணுறாரு. பார்டனர் வந்துட்டு ஹீஸ் அ மேன் லைசன்ஸ்ட் டு செல் பேப்பல் இன்டெலிஜென்சஸ். ஸோ பாவ மன்னிப்பு அந்த இதை லைசன்ஸோட பண்ணுற ஒரு ஆள். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அதான் என்ன தப்பு பண்ணிட்டுனாலும் இந்த ஒரு மெத்தட் நமக்கு இருக்குதானே, பாடன் கேட்டுக்கலாம் தானே. ஸோ அதை இருக்கிறப்போ ஏன் வந்து இந்த பில்கிரிம்ஸ் எல்லாம் பில்கிரிமேஜ் போகணும் அப்படின்ற மாதிரி அந்த பில்கிரிமேஜுடைய வேல்யூவை வந்து கொஸ்டின் பண்ணக்கூடிய ஒரு ஆள் இந்த பார்ட்னர். அண்ட் தேர்ட் ஒன் பாத்திகரி. பாத்திகரி ஸோ இவர் வந்து ஃபார்மசிஸ்ட். அண்ட் பெட்லர் அப்படின்றவர் இஸ் அசோசியேட்டட் வித் விமன். ஸோ விமன் எல்லாரையும் வந்து ஹாப்பியாக வச்சுக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து பெட்லர். அண்ட் இந்த ஸ்டோரியோட அவுட்லைன் என்ன அப்படின்னா இந்த பெட்லர் வந்துட்டு இந்த மீதி 3 பேரையும் வந்து சேலஞ்ச் பண்ணுவார். என்ன மாதிரியான சேலஞ்ச் அப்படின்னா பொய் சொல்கிற ஒரு சேலஞ்ச். ஸோ நம்ம இந்த சம்மர் இன் 1816 ஒரு கோஸ்ட் ரைட்டிங் கான்டெஸ்ட் நடந்ததுன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இங்கேயும் ஒரு கான்டெஸ்ட் நடக்கி. இது என்ன கான்டெஸ்ட் அப்படின்னா பொய் சொல்கிறதுக்கான கான்டெஸ்ட். ஸோ இந்த 4 பேருமே போட்டிடுறாங்க. ஸோ அதில் யார் வின் பண்ணுறா அப்படின்னா பாமர் வின் பண்ணுறாரு. ஸோ பெட்லர் வந்து ஒரு கான்டெஸ்ட் வைக்காரு லையிங்காக, பொய் சொல்கிறதுக்காக. ஸோ அதில் வின் பண்ணுறது யார் அப்படின்னா பாமர் வின் பண்ணுறாரு. ஸோ இந்த பாமர் என்ன அப்படி ஒரு பொய் சொல்லி வின் பண்ணாரு அப்படின்னா இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா he never saw a woman who lost her temper. I never saw a woman who lost her temper. ஸோ தன்னோட டெம்பர் அந்த மூடு அல்ல இதை பொறுமையை இழந்த ஒரு பொண்ணை வந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பொய்யை சொல்லி பாமர் வந்து டாப் பண்ணியிருப்பார். ஸோ இதில் இருந்து மட்டும் கொஸ்டின்ஸ் கேட்டுடுறேன். ஜான் ஹேவுடைய 4 P's அந்த 4 P's என்னெல்லாம்? Palmer, Pardoner, Apothecary, Peddler. சூப்பர். பாமர், பார்டனர், பாத்திகரி அண்ட் பெட்லர். அண்ட் இந்த 4 பேர்ல யார் வந்து அந்த கான்டெஸ்ட்டுக்கு சேலஞ்ச் பண்றாங்க, லையிங் கான்டெஸ்ட்க்கு? பெட்லர். எஸ் சூப்பர். பெட்லர். அண்ட் எந்த கேரக்டர் பில்கிரிமேஜஸ் பத்தி ரொம்ப போஸ்ட் பண்றாங்க? பாமர். எஸ் பாமர் வந்துட்டு தான் போன பில்கிரிமேஜஸ் பத்தி ஜாஸ்தியா போஸ்ட் பண்றாரு. அண்ட் யார் வந்து அந்த பில்கிரிமேஜோட வேல்யூவை क्वेश्चन பண்றாரு? Pardoner. எஸ் சூப்பர். பார்ட்னர். அண்ட் யார் இந்த 4 பேர் ஃபார்மசிஸ்ட்? பாத்திகரி. அண்ட் அந்த லையிங் கான்டெஸ்ட்ல வின் பண்ணது யாரு? பாமர். அண்ட் என்ன மாதிரியான பொய் சொல்லியிருப்பாரு? I never saw a woman who lost her temper.
எஸ். ஸோ நான் வந்து ஒரு விமன் டெம்பரையிலேருந்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். சார் சார் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 24th question பாருங்க. In the mechanical drill method of second language acquisition, ஸோ இந்த மெக்கானிக்கல் ட்ரில் மெத்தடில் எதெல்லாம் வந்து ரைட் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் வந்துட்டு லேர்னர் ஹேஸ் த ஃப்ரீடம் டு ஃபார்ம் மெனி ரெஸ்பான்சஸ். ஆப்ஷன் பி, லேர்னர்ஸ் ரெஸ்பான்ஸ் இஸ் டோட்டலி கண்ட்ரோல்ட். ஆப்ஷன் சி, comprehension of the item by the learner is not required. And option D, comprehension of the item by the learner is obligatory. ஸோ இந்த நாளில் எந்த 2 ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த 2 கரெக்ட்? மெக்கானிக்கல் ட்ரில் மெத்தட். ஆன்சர்? Third one. எஸ் மேம், சூப்பர். தேர்ட் ஆப்ஷன் பி அண்ட் சி வந்து கரெக்ட். ஸோ மெக்கானிக்கல் ட்ரில் மெத்தட் அப்படின்னா நமக்கு தெரியும், ஜஸ்ட் இந்த நம்ம குழந்தைங்களுக்கு ரைம்ஸ் சொல்லி கொடுக்குற மாதிரி, இல்லைன்னா நம்ம ட்ரில் மெத்தட்னு சொல்லுவோம், ஒன்று சொல்லி மறுபடியும் அவங்கள சொல்ல வைக்கிறது. ஸோ இந்த மெத்தடில் வந்துட்டு லேர்னரோட ரெஸ்பான்ஸ் வந்து டோட்டலி கண்ட்ரோல்டு. அந்த டீச்சர் வந்து என்ன அவங்க ட்ரில் பண்ணணும், என்ன சொல்ல வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அதை தான் வந்து லேர்னர் ரெஸ்பான்ஸாக கொடுப்பாங்க. ஸோ டோட்டலி கண்ட்ரோல்டு லேர்னரோட ரெஸ்பான்ஸ். அண்ட் இங்கே வந்து காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்றது ரெக்வயர்ட் இல்லை. ஸோ நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு வார்த்தைகள்லாம் சொல்லி கொடுக்கப்போ அவ்வளோ இதாக வந்து அவங்களுக்கு அந்த மீனிங்கோ இல்லை அந்த ரைம்ஸோட மீனிங்கோலாம் வந்து புரியாது. காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்றது அங்கே ரிக்வயர்டான ஒரு விஷயமா இருக்காது. ஸோ இந்த 2 தான் வந்து மெக்கானிக்கல் ட்ரில் மெத்தனுடைய கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல எதுவும்